5 வருஷமாக திமுகவோட தொங்கு சதையாகவே காங்கிரஸ் மாறி போனது. திமுகவுடைய முதுகில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பேகேஜாக மாறி போனது. அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை பொதுவெளியில் வைத்து ஸ்டாலின் உடைத்தார். இந்தியா டுடே கான்க்ளேவில் முடியாதுன்னு வெளிப்படையாக. அதுவே காங்கிரஸுக்கு முகத்தில் விட்ட ஒரு குத்து. எல்லா கூட்டணி கட்சிகளுடைய சீட்டெல்லாம் குறைச்சிட்டாரு ஸ்டாலின். ஏன்னா ஏற்கனவே முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் வந்து அடுத்தது குறைச்சிட்டு இருக்காங்கன்றதா செய்தி. ஏன்னா தேமுதிக உள்ள வந்திருக்குங்கிறதுனால. ஆனால் காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு கொடுக்குறாங்கன்றப்போ அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் வாய்க்கரிசி போட்டிருக்காங்க. காங்கிரஸ் நீங்கள் முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சீங்க, ஆனால் அதையே நீங்கள் வந்து ஒரு வரையறையாக வச்சு அதை ஒரு கிரைட்டீரியா வச்சு இங்கே கொண்டு வராதிங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் நியாயம். அந்த கான்செப்டும் நியாயமானது, நான் அதை மறுக்கலை. அதோட சேர்த்து மாணிக்கம் தாக்கூரும் இந்த அலையன்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு இல்லை அவர் ராகுல் காந்தியோட வாய்ஸ் தானேங்க. அவரும் சொல்கிறாரு, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நாட் இன் இயர் டே பட் ஒன் டே நேச்சுரலி அவங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்போ ராகுல் காந்தியோடைய வாய்ஸாக தானே 100%ங்க. 40 வருஷமா 50 வருஷமா அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. நீங்கள் திமுக கிட்ட காங்கிரஸ் இந்த அளவுக்கு கொத்தடிமையாக போனதுக்கு காரணம் இந்த பழம்பெருசாலிகள் தானே. கட்சியை மீட்டெடுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லைல்ல. இல்லை, அந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு கான்செப்டை ஏறத்தாழ ஸ்டாலின் அவர்கள் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்றது தானே இந்த கூட்டணியுடைய வியூகத்தினுடைய இதாக பார்க்க முடியும். அப்படிதான், அதான் உண்மை. பன்முகத்தன்மை கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக விழுங்கிக்கிட்டு இருக்குன்றதை தானே காட்டுது. 75 வயசு 80 வயசு ஆகி காங்கிரஸ்லேயே பழந்துன்னு கொட்டை போட்டவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. களை எடுக்கணும். இப்போ காங்கிரஸனுடைய இந்த 28 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இது வந்து டிஎம்கேக்கு சக்ஸஸ்ங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கு சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி கடைசி வரைக்கும் வந்து இழுபறியிலேயே வந்து இழுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கேட்குறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் ஒவ்வொரு நாளும் வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு. இறுதியாக நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கேருந்து ப. சிதம்பரம் அவர்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கிட்டத்தட்ட 28 சீட்டுகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த சமூகத்துக்கு முன்னாடி வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாருமே வந்து கடுமையான முறையில் திமுகவை அட்டாக் பண்ணுறதும், அதே மாதிரி சீட்டு அதிகம் கேட்டு சில விமர்சனங்களை முன்வைக்கிறது மாதிரியே ஒரு தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு சலசலப்பிலே போயிட்டு இருந்துச்சு. 28 சீட்டை பெற்றிருக்கிறாங்க. முதற்கட்டமாக காங்கிரஸினுடைய இந்த செயல்பாடுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி வேட்பாளர்கள் இந்த சீட்டு வாங்குற விஷயத்தில் கூடுதல் இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது ஒரு கட்சியின் அடிப்படை உரிமை. இட்ஸ் எ லெஜிட்டிமேட் ரைட். நியாயப்படி இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை, ஒரு அரசியல் கட்சியோட அடிப்படை உரிமை. தனக்கு கூடுதல் இடங்கள் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை. அதிகாரத்தில் பங்கு கேட்காமல் இருப்பது தான் அவலமே ஒழிய கேட்பது குற்றமோ அல்லது முட்டாள்தனமோ கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் திமுகவாலும் திமுகவுடைய தொங்கு சதைகளாலையும் பரப்பப்படுகிற ஒரு பிரச்சாரம் என்பது அதிகாரத்தில் பங்கு என்று காங்கிரஸ் கேட்டது ஏதோ பெரிய பஞ்சமா பாதகம் என்பது போல ஒரு சித்திரத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். 45 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்டிஏ கவர்மெண்ட் என்று சொல்லும் பொழுது 140 ஆண்டு கால கட்சி காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்தில் தவறு என்று எனக்கு புரியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில், குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் முடிந்த 2024 இந்த 2 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்ததா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்று தான் வரும். ஆகவே தகுதியை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஆசை நியாயமானது, அது உங்களுடைய அடிப்படை உரிமை என்பது உண்மை என்றாலும் அதற்கு ஏற்ப கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை 1% உயர்த்தி கொள்வதற்கு, அட்லீஸ்ட் உயர்ந்திருக்கிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கூட எந்த முயற்சியும் செய்யாமல் இந்த புள்ளியில் தான் சார் ஆக்சுவலி வந்து திமுக தரப்பில் சொல்லக்கூடிய நபர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 25 தொகுதியில் நின்று 18 இடங்களை வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது கிட்டத்தட்ட 18 சீட்டுகளை வச்சுருந்த காங்கிரஸ்
இது வரைக்கும் வந்து காங்கிரஸினுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன பங்காற்றி இருக்கு, மக்களுடைய பிரச்சனைகளை எத்தனை பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விசிகா கூட பல பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க, பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ வந்து தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் அதில் பெரிய அளவில் அட்ரஸ் பண்ணலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அந்த அடிப்படையில் தானே சொல்கிறேன், காங்கிரஸ் நீங்கள் முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சீங்க, ஆனால் அதையே நீங்கள் வந்து ஒரு வரையறையாக வச்சு அதை ஒரு க்ரைட்டீரியா வச்சு இங்கே கொண்டு வராதீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் நியாயம். அந்த கான்செப்ட் நியாயமானது, நான் அதை மறுக்கலை. நீங்கள் அதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை லெஜிட்டிமேட் ரைட்டுனா நீங்கள் என்ன தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பதில் நோன்னு வருது. இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் எவ்வளவோ தவறுகள், குற்றங்கள், குறைகள், அட்டூழியங்கள், பஞ்சமா பாதகங்கள் நடந்தன. காங்கிரஸ் ஏதாவது 1-2க்கு போராடிச்சுன்னு வேணால் சொல்லாமே ஒழிய பெரும்பாலான இஷ்யூஸில் காங்கிரஸ் கருத்து கூட தெரிவிக்கல. ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஒரு சிபிஎம்மோ போராடின அளவுக்கு கூட அதில் பாதி அளவு கூட 10ல் ஒரு பங்கு கூட 5%, அதில் 50% கூட காங்கிரஸ் போராடலை என்பது தான் உண்மை. கடந்த காலங்கள் அப்படி இருந்ததே இல்லை. தேர்தல் கூட்டணி என்பது அந்த கடைசி ஒரு மாதம் வாக்கு நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணி கேம்பெயின் போலிங் அந்த டேட்டோட முடிஞ்சிடும். இது கவுண்டிங் முடிஞ்சு புது அரசு பதவியேற்றோன்னே கூட்டணியில் இருந்த திமுகவோ அண்ணா திமுகவோ பதவியேற்றுனா அடுத்த ஒரு மாதத்தில் களத்தில் இறங்கி போராடுவாங்க. 5 வருஷமாக திமுகவோட தொங்கு சதையாகவே காங்கிரஸ் மாறி போனது. திமுகவுடைய முதுகில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பேகேஜாக மாறி போனது. திமுக தோளில் உட்காந்துருக்க ஒரு அமைப்பாக மாறி போனது காங்கிரஸ். மக்கள் பிரச்சனைக்காக நீ போராடவே இல்லை. இன்னொன்று, இது திமுக அரசு, இது இந்தியா கூட்டணி அரசோ திமுக கூட்டணி அரசோ கிடையாது. அப்போ எல்லா லாபத்தையும் திமுக அனுபவிக்குது, எல்லா சாதனைகளையும் திமுக தனக்கு சொந்தம் கொண்டாடுது. ஆனால் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாத்துக்கும் கூட்டணி கட்சிகள் பொறுப்பு. இது எந்த விதத்தில் நியாயம்? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. நல்லதுக்கு திமுக கிரெடிட் எடுத்துக்கும், கெட்டதுக்கு பாகம் பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல தான் வந்து சிக்கல் வருது உங்களுக்கு. இவர்கள் கேட்டது 41 அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை பொதுவெளியில் வைத்து ஸ்டாலின் உடைத்தார். இந்தியா டுடே கான்க்ளேவில் முடியாதுன்னு வெளிப்படையாக. அதுவே காங்கிரஸுக்கு முகத்தில் விட்ட ஒரு குத்து. அதன் பிறகு காங்கிரஸ் வந்து சுதாரித்திருக்கணும், அந்த கோரிக்கையில் உறுதியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து 41 சீட்டுன்றதில் இறங்காமல் இருந்திருக்கணும். கடைசியாக வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுனா அதை நாங்களே தேர்ந்தெடுத்துக்க வேண்டும், அதனால தான் 35 சீட்டு நாங்கள், ஏன்னா 34 சீட்டு இருந்தால் ஒரு ராஜ்யசபா, அந்த 35லேயே அது உறுதியாக இருந்திருக்கணும். அதுவும் இல்லை. கடைசியாக இந்த அளவு இறங்கி வந்ததுக்கு காரணம் சோனியா காந்தி அம்மையார். அவங்களுக்கு திமுக கூட்டணியை விட்டு விலக விருப்பம் இல்லை. கடந்த 22 ஆண்டுகளில் 8 தேர்தல்களை ஒழுங்காக சந்தித்திருக்கிறார்கள், ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவைத் தேர்தல்கள், 9வது தேர்தல், 5வது சட்டமன்ற தேர்தல். இந்தியாவிலேயே வந்து இந்த அளவுக்கு 22 ஆண்டுகளாக 5வது சட்டமன்ற தேர்தலை ஒரே கட்சியோடு சேர்ந்து சந்திப்பது இதுதான் முதல் முறை. தேசிய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் திமுகவுடைய 32 எம்பிக்கள் தேவை என்று காங்கிரஸ் தலைமை நினைக்கிறது. அதனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் கடைசியில் திமுக சொல்றதை கேட்டுட்டு போயிடுவாங்கன்றது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். சோனியா காந்தி இருக்கும் முறையில் இந்த கூட்டணி உடையாது என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. நடுப்புற ராகுல் காந்தி ஒரு முயற்சி எடுத்தார், அது தோல்வி அடைந்தது. ராகுல் காந்தி சமீபத்தில் பஞ்சாபில் பேசிய ஒரு பேச்சை பார்த்தால் அது காங்கிரஸை எந்த திசையில் அவர் கொண்டு போக விரும்புகிறார் என்பது தெரியும். எனக்கு கட்சி அடிமட்டத்தில் பலப்படணும், 4 எம்எல்ஏ எம்பியால் எனக்கு பிரயோஜனம் கிடையாது, உள்ளாட்சி அமைப்புகளை எனக்கு பிரதிநிதி வேணும், காங்கிரஸோட முகத்தையே நான் மாற்ற விரும்புகிறேன்னு அவர் பேசுகிறார். உயர்ந்த லட்சியம் அது. ஆனால் என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் ஒரு 140 வருஷ கட்சின்றதுனால காங்கிரஸோட கட்டமைப்பு ராகுல் காந்தியோட அந்த உயரிய லட்சியங்களை செயல்படுத்த மறுக்கிறது. அவரால் எதையும் செயல்படுத்த முடியல. 75 வயசு 80 வயசு ஆகி காங்கிரஸ்லேயே பழந்துன்னு கொட்டை போட்டவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. களை எடுக்கணும், அப்டேட் பண்ணணும். அதான் இன்னைக்கு வந்து காங்கிரஸில் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழ்நாட்டிலேருந்து கிறிஸ்டோபர் திலக்கன் ஒரு நியமிச்சிருக்காரு. அற்புதமான சாய்ஸ். ஏன்னா இதில் வந்து பழம்பெருச்சாளிகள் காங்கிரஸில் ஏற்கனவே 3 தடவை எம்பியாக இருந்தவன், 4 தடவை எம்எல்ஏவாக இருந்தவன், மந்திரியாக இருந்தவன், இவங்களுக்கெல்லாம் கொடுக்காம அவங்கெல்லாம் முட்டி மோதுறாங்க. மறுபடியும் அவங்களே வருவாங்க. அதில் ஒரு யங் ஃபேஸ், அதுவும் வந்து அவர் ஒரு தலித் சிறுபான்மையினத்தை வேறு சார்ந்தவர் கிறிஸ்டோபர் திலக். அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது என்பது சராசரி காங்கிரஸ் தொண்டனிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நம்ம அந்த கட்சியில் உழைச்சோன்னா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். இப்போ திமுகலையோ அண்ணா திமுகலையோ, குறிப்பாக திமுகலெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பி சீட்டு வாங்கணுன்னா ஒன்று மந்திரியோட பிள்ளையாக இருக்கணும், அல்லது எம்பியோட பிள்ளையாக இருக்கணும், இல்லை மாவட்ட செயலரோட பிள்ளையாக இருக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு நீங்கள் நெருக்கமானவராக இருக்கணும். இதெல்லாம் எழுதப்படாத விதி. திமுகவில் நீ 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சினாலும் உனக்கு ஒரு ஒன்றிய செயலாளராக வரணும்னா கூட வந்து அதுக்கு வந்து குடும்ப பாரம்பரியம் இருக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து வம்சாவளி கட்சியாக மாறிவிட்டது திமுக. காங்கிரஸும் அந்த கதையில் தான் இருக்குது. அதை ஓரளவு மாற்றி இருக்கிறார் ராகுல் காந்தி. இப்போ ஜோதிமணிக்கு சீட்டு கொடுத்தது, அதே மாதிரி சசிகாந்த் செந்திலுக்கு சீட்டு கொடுத்தது, சுதாவுக்கு சீட்டு கொடுத்தது. சாமானிய தொண்டர்களுக்கும் அந்த கட்சியில் வந்து எம்பி ஆக முடியுன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் ராகுல் காந்தி. அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து கிறிஸ்டோபர் திலக் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தது. யார் பேரோ அடிபட்டது. மீனாட்சி நடராஜன் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர், அவர் வருவார்னாங்க. அப்புறம் கார்கேக்கு கொடுப்பானாங்க, அபிஷேக் மனு சிங்வி கொடுப்பானாங்க, பீட்டர் அல்ஃபோன்ஸு கொடுப்பானாங்க, செல்லக்குமார் கொடுப்பானாங்க. அதெல்லாம் யாரும் கிடையாது.
பழம்பெருச்சாளிகள் வேண்டாம், யங் ஃபேஸ் வேணும், புதிய முகங்கள் வேணும். ராகுல் காந்தி விரும்புகிறார். காங்கிரஸோட முகத்தை அவர் மாற்றி அமைக்க விரும்புகிறார். தன்னளவில் அவர் சரியாக இருக்காருங்க. அவரோட பஞ்சாப் ஸ்பீச்சை பார்த்தாலே தெரியும் அவர் உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு தான் நம்புகிற விஷயத்துக்காக அவர் தான் நம்புகிற விஷயத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். காங்கிரஸ்குள்ளேயே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். காங்கிரஸுக்குள்ளேயே அந்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். ஒரு நாள் 2 நாளில் முடியாது. கண்டிப்பாக அதை அடுத்த 5 ஆண்டுகள் அதை சாதிக்க முடியும் நம்புகிறாரு. அதனால தான் அவருடைய ஆட்களாக யங் ஃபேஸஸை, புதுமுகங்களை, புத்துருவாக்கத்துக்கான புதுமுகங்களை அவர் உருவாக்கி கொண்டு கிறிஸ்டோபர் திலக் சாய்ஸ்லாம் எக்ஸலண்ட் சாய்ஸ். ஏன்னா பழைய பெருச்சாளிங்க தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். இல்லை, எனக்கு யங் ஃபேஸ் தான் வேணுன்றார். எனக்கு இந்த பழைய ஆளுங்களே வேணான்றார். அது நியாயமானதும் கொடுங்க. ஏன்னா அவங்களால மாற்ற முடியாது. திரும்ப ஒரே முகம். அவங்க தான் எல்லாத்துலேயும் நிற்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் பேசுவாங்க. 40 வருஷமா 50 வருஷமா அதை நியாயப்படுத்தி பேசுவாங்க. நீங்கள் திமுக கிட்ட காங்கிரஸ் இந்த அளவுக்கு கொத்தடிமையாக போனதுக்கு காரணம் இந்த பழம்பெருச்சாளிகள் தானே. கட்சியை மீட்டெடுக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அப்போ யங் ஃபேஸை கொண்டு வரும்போது ஒரு நம்பிக்கை வருது. காங்கிரஸில் சேரணுன்ற எண்ணம் ஒரு தொண்டனுக்கு வரும். தொண்டனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். கட்சியில் உழைச்சோன்னா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும். உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளை கொடுங்க தானே அவர் திரும்ப திமுக கிட்ட கேட்குறாரு. எம்எல்ஏ சீட்டு 40 சீட்டு அதிகாரத்தில் பங்கு கூட செகண்டரி. உள்ளாட்சிகளில் எங்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷன் நீங்கள் கொடுக்கலையே. ஒரு கட்சியோட உண்மையான பலம் என்பது உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதி. உள்ளாட்சி அமைப்பு அங்கே அழிச்சிட்டாங்கல்ல. கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் திமுக அழித்தது. அதுதான் பிஎல்ஏஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸே 2021 அதிகாரத்துக்கு வந்த பிறகு உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் எந்த லட்சணத்தில் திமுக நடத்துச்சு? கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின பல இடங்களில் திமுக நின்று ஜெயிச்சான். ராஜினாமா பண்ணுங்கன்னு முதலமைச்சர் சொல்லியே கேட்கல. நான் வெட்கி தலைகுனிகிறேன்னு முதலமைச்சரே சொன்னார். அப்போ காங்கிரஸ்லையும் விசிகாலையும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த விசிகா தொண்டனையும் காங்கிரஸ் தொண்டனையும் கேட்டிங்கன்னா அவர்கள் குமுறுவார்கள். அப்போ அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை உள்ளே வைத்து அழித்து கொண்டு இருக்கிறது பாஜக, திமுக. காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடி சொல்கிறார் இல்லையா, அதை தமிழ்நாட்டில் திமுக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு கூட வச்சு அழிக்கிறது. காங்கிரஸ் முக்து மட்டும் இல்லை, விசிகா முக்து தமிழ்நாடு, லெஃப்ட் முக்து தமிழ்நாடு, எல்லா இடத்துலையும் அவங்க தான் நிற்கணுங்க. கூட்டணி கட்சிகள் கபலீகரம் செய்யப்படுகின்றன. ஓரணியில் தமிழ்நாடுன்ற தோற்றம் என்ன கிலோ? அது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பதிப்பு தானே. அது ஓரணியில் தமிழ்நாடு இருக்கவே முடியாது. தமிழ்நாடு குறைந்தது சில அணிகளாகவாது இருக்கணும், பல அணிகளாக இருக்க முடியாட்டியும். அந்த பன்முகத்தன்மை தானே இந்தியாவோட அழகு. இல்லை, அந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு கான்செப்டை ஏறத்தாழ ஸ்டாலின் அவர்கள் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்றது தானே இந்த கூட்டணியுடைய வியூத்தினுடைய இதாக பார்க்க முடியும். அப்படிதான், அதான் உண்மை. ஆனால் இது எதை உணர்த்துது? பன்முகத்தன்மை கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக விழுங்கிக்கிட்டு இருக்குன்றதை தானே காட்டுது. இன்னைக்கு 23 கட்சியை கூட்டணியில் வச்சிருக்கீங்க. அதில் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி ஏங்க நீங்கள் இவ்வளோ தூரம் காங்கிரஸை இழிவுபடுத்தி திமுகவோட வாடகை வாய்களை பேச விட்டுருக்கீங்க. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளேயே வாக்கு வங்கி அதிகம் உள்ள கட்சி காங்கிரஸ் தானேங்க. விசிகாக காங்கிரஸில் விசிகாக 1% ஓட்டு, காங்கிரஸுக்கு 4% ஓட்டு, லெஃப்ட் 2 பேருக்கு சேர்த்தே 1% ஓட்டு. அது 4% இல்லாமல் நீ ஜெயிப்பியா? அப்போ உள்ளே வச்சு காங்கிரஸை திமுக அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடி சொல்கிறாரு. காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு இதை மாற்ற அவர் விரும்புகிறார். அதை மாற்ற முடியல. ஒரு முயற்சி எடுத்தாங்க, முடியல. கடைசியில் ஓல்டு கார்டு கார்கே, சோனியா காந்தி அவங்க சொன்னதான் எடுப்படுது. ஆனால் இன்றைக்கி கேண்டிடேட் அவர் யாரை போட்டிருக்காரு? ஒரு யங் ஃபேஸை போட்டிருக்காரு. அப்போ இந்த முடிவெல்லாம் அவர் எடுக்கிற முடியும். இதுலையாச்சும் நான் கொடுக்குற டிசிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல அதை. அப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோட பஞ்சாப் ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா க்ளீனாக தெரியுது அவர் எந்த திசையில் காங்கிரஸை கொண்டு போக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிளான் பண்ணுறாரு. இல்லை சார், அது இந்த விஷயம் தான் நான் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கணும். அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் தொடர்ந்து பல மாநிலங்களில் காங்கிரஸினுடைய தோல்வி, இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி முன்னாடி நிற்கிதா. அதுதான் இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும், காங்கிரஸை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு ராகுல் காந்தி வந்துட்டாரு. ஆனால் அது அவரால் ஒன் கோ செயல்படுத்த முடியல. லாங் டைம் ப்ராசஸ் 50 வருஷமாக கட்சியில் இருக்காங்க. அவனை எப்படி தூக்கி போடுவீங்க? எடுத்தவங்க பண்ண முடியாதுங்க. இயற்கையும் அதுக்கு வழி செய்ய மாட்டேங்குது, அவனும் வழி விட மாட்டேன்றான். பச்சையாக சொன்னான். என்ன பண்ணுறது இவங்களை வச்சுக்கிட்டு? அப்போ இதுக்கு மத்தியில் காங்கிரஸ் இந்த அளவுக்கு கொண்டு போகிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? நீங்கள் காங்கிரஸை ஏகடியம் பண்ணுறாங்க, இழிவு பண்ணுறாங்க, நக்கல் பண்ணுறாங்க. 41 கேட்டாங்க, 28 செட்டில் ஆகிட்டாங்க. அவரோட பஞ்சாப் ஸ்பீச்சை கேட்டவன் அதை சொல்ல மாட்டான், மனசாட்சி உள்ளவன் பேச மாட்டான். அவன் என்ன தான் காங்கிரஸ் கிட்ட சரண்டர் ஆனாங்கன்னாலும் சரண்டர் தான். டிஎம்கே கிட்ட காங்கிரஸ் சரண்டர் ஆயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தன்னளவில் அவர் ஒழுங்காக இருக்கார்ல. இன்றைக்கி எந்த கேண்டிடேட்டை போட்டிருக்காரு? மிட்டா மிராசுதார், 4 டேர்ம் எம்எல்ஏ இருந்தவன், 2 டேர்ம் எம்பியாக இருந்தவன். அவங்க யாருக்கும் கொடுக்கல. ஒரு யங் ஃபேஸ், ஃப்ரெஷ் ஃபேஸ், ஒரு தலித், தட்டு சிறுபான்மையின தலித் அவருக்கு கொடுக்குறாருன்னா அந்த நோக்கம் எவ்வளோ உயர்வானது. ராகுல் முயற்சி பண்ணுறாரு, உழைக்க எல்லாம் செய்கிறாருங்க. கட்சிக்காரங்களில் ஒரு செக்ஷன் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது, இன்னொரு செக்ஷன் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்குது. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் பெரும்பாலான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் திமுக கண்ட்ரோலில் போயிட்டாங்க. சார், அதோட விளைவு கொடுமையாக இருக்குது இன்றைக்கி. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே பல இடங்களில் பேசியிருக்கீங்க. இப்பயும் சொல்கிறேன்.
இப்போ அதில் ரொம்ப உறுதியாக இருக்கீங்கல்ல? ஆமாம், மெஜாரிட்டி வராதுன்ற நான். ஆமாம் சார். 118 வராது. நீங்கள் திமுக ஜெயிக்கிறது பிரச்சனை இல்லை, இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும். இல்லை, பெரிய காங்கிரஸ் இல்லைன்னா 118 அவங்களுக்கு வராது. இதை நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படி வரும்னா ஸ்டாலின் இவ்வளோ தூரம் மெனக்கட்டிருக்க மாட்டார். அதை தான் நானும் சொல்ல வரேன். இப்போது இவ்வளோ தூரம் வந்து காங்கிரஸை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் போன தடவை வந்து 25 சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு காங்கிரஸுக்கு இவ்வளோ நாள் போட்ட ஃபைட்டுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்கணும். ஆமாம் ஆமாம். அப்போது அந்தளவுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்னா எல்லாருடைய எல்லா கூட்டணி கட்சிகளுடைய சீட்டெல்லாம் குறைச்சிட்டாரு ஸ்டாலின். ஏன்னா ஏற்கனவே முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையும் வந்து அடுத்தடுத்து குறைச்சிட்டு இருக்காங்கன்றது தான் செய்தி. ஏன்னா தேமுதிக உள்ளே வந்திருக்குங்கிறதுனால. ஆனால் காங்கிரஸுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்டு கொடுக்குறாங்கன்றப்போ அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் வாய்க்கரிசி போட்டிருக்காங்க. ஏன்னா 25னா உடஞ்சிரும். ஆனால் காங்கிரஸுக்கு 30 ரீச் பண்ணால் அது ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர், வெற்றி ஆகிடும். மேஜிக் நம்பர் மாதிரி ஆகிடும். சைக்கலாஜிக்கலாக அது ஒரு பூஸ்ட் ஆகிடும். வேணாம் 28லேயே ஒரு நிறுத்துறன்றது மைண்ட் கேம் ஆடுறாரு. இதில் தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் பாலிடிக்ஸ். அவர் அளவில் ஒரு ஸ்டாலின் ஒழுங்காக இருக்காருங்க, தெளிவாக இருக்காரு. அவர் கட்சிக்கு வளரணும், காங்கிரஸுக்கு இங்கே ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, காங்கிரஸ் உள்ளே வச்சு அழிக்கணுன்றது அவர் தெளிவாக இருக்காரு. தப்பே இல்லைன்ற நான். இல்லை, நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்டில் அழிக்கணும்னு நினச்சிருந்தா சீட்டுகளை ஒட்டுமொத்தமாக குறைச்சிருக்கலாம். அதை செய்ய முடியாது. அல்ல கமான், நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அழிக்கணும்னு நினச்சா தூக்கி போட்டு போயிருக்கலாம். அப்படிலாம் பண்ண முடியாது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 118 நெருங்க முடியாது, 90 தாண்டாதுன்றது என்னையும் உங்களையும் விட ஸ்டாலினுக்கு ரொம்ப நல்லா தெரியும், திமுகவுக்கு நல்லா தெரியும். ஒரு பக்கம் திமுகவுடைய வாடகை வாய்களை ப்ராக்சிஸை விட்டு காங்கிரஸை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பொதுவெளியில் இழிவுபடுத்துறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியது, காலில் விழ வேண்டியது. இதே அவங்களுக்கு தேவையான காங்கிரஸ்காரங்களை வச்சோம், அவங்களுக்கு தேவையான திமுககாரங்களை வைத்தோம், ஏன் சில மீடியா பர்சன்ஸை வச்சோம் லாபி பண்ணுறது. காங்கிரஸ் இல்லைன்னா இவங்க கதை என்னன்றது என்னையும் உங்களையும் விட அவங்களுக்கு நல்லா தெரியும். வெளியில் வந்து காங்கிரஸ் போனால் போட்டோம் ஊன்றதெல்லாம் பாஸ்டரிங். உண்மையிலேயே அவங்க சாதனைகளை உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஏன் இவ்வளோ கட்சி இன்றைக்கி 28 கட்சி சேர்ந்துருக்குன்றாங்க. அதில் 28 கட்சியில் 23 கட்சிக்கு ஓட்டு பேங்க் கிடையாது. கலைஞர் 2001 பண்ணது எல்லா ஜாதி கட்சியும் உள்ளே சேர்த்தார். ஏன்னா அப்போ பிஜேபியோட இருந்ததால் அவர்கிட்ட யாருமே நெருங்கலை. 2 லெஃப்ட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாக இருந்தார். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனை பேரும் ஜெயலலிதாவோட போயிட்டான். அத்தனை பேரும் போயிட்டான். எல்லா ஜாதி கட்சியும் உள்ளே சேர்த்தார் கலைஞர். கட்சியில் என்னாச்சு? சைபர் 32 சீட் அவர் ஜெயிச்சாரே ஒழியா. கூட்டணி கட்சி எல்லாம் பிஜேபிக்கு 4 சீட். ஃபஸ்ட் டைம் எச்ராஜாவை அசம்பிளிக்குள்ளே அனுப்பின பெருமை கலைஞருக்கு தான் சேரும். அந்த 36 தவிர்த்து மற்ற அத்தனையும் ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க. ஏடிஎம்கே 140 போட்டு 132 ஜெயிச்சது ஏடிஎம்கே. இத்தனைக்கு ஜெயலலிதா டிஸ்குவாலிஃபைடு. அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் இல்லாமல் கடந்த 55 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிச்சது இல்லை. புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் இருந்து தோற்றுருக்கு, ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் கூட அவங்க ஜெயிச்சதே இல்லை. நீ காங்கிரஸ் எவ்வளோ இழிவுபடுத்தினாலும் ஹிஸ்டரி இஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே. வரலாறு திமுகவுக்கு எதிராக நிற்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தா தெரியும். திமுக இல்லைனா காங்கிரஸ் 1 சீட்டோ 2 சீட்டோ 3 சீட்டோ ஜெயிக்கலாம் கிலோ. காங்கிரஸ் இல்லைனா திமுக 80 சீட்டு ஜெயிக்கும். 118 வாங்க. நீ ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 118 வாங்காமல் ஜெயிச்சிங்கன்னா 90 சீட்டு கருணாநிதி 2006 96 சீட்டு வச்சாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா கூட்டணி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 120 வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கவர்னர் கூப்பிட மாட்டார். என் நம்பரை விடுன்னுவார். தனித்தனியான எம்எல்ஏவெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்வார். இந்த ப்ராசஸ் ஓடும் 1 வாரம். அதுக்குள்ளே அசம்பிளியோட ஆயில் முடிஞ்சிடும். பிரசிடென்ட் ரூலில் போட்டுருவோம். பிரசிடென்ட் ரூலில் ஒன்ஸ் போட்டு 1 மாதம் பிரசிடென்ட் ரூல் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ஆபத்து. அவ்வளோ சிக்கலை உண்டாக்கிடுவோம் மோடி கவர்மெண்ட். அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கணும். சிம்பிள் மெஜாரிட்டி காங்கிரஸ் இல்லைன்னா இருக்காது. இப்போ காங்கிரஸ் வந்துடுச்சு. சிம்பிள் மெஜாரிட்டிக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம இருக்கல 4 முனை போட்டியில் திமுகக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம். சிம்பிள் மெஜாரிட்டியை கூட திமுக வரலாம், நான் மறுக்கல. பட் 21 அளவுக்கு இருக்குமானலாம் டவுட்ஃபுல். வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்கிறேன். சான்சஸ் ஆர் மோர். 4 கார்னர் ஃபைட் இஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அதனால் காங்கிரஸை வந்து விடாமல் அவங்க பிடிச்சுப்பாங்கன்றது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். நடுப்புற கொஞ்சம் மோசமாக போச்சு திங்கக்கிழமை வாக்கில். பட் அது பிறகு நிலைமையை சீர்படுத்திட்டாங்க. சோனியா காந்தியோட தலையீட்டால் தான் இந்த அலையன்ஸ் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்திக்கு இந்த அலையன்ஸில் விருப்பம் இல்லை. இன்றைக்கி சொடாங்கர் இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக சொல்லு. பட் இறுதி முடிவை சோனியா காந்தி எடுப்பதால் ஃபைன், இது அலையன்ஸ் கண்டினியூ ஆகுது. அதோட சேர்த்து மாணிக்கம் தாக்கூரும் இந்த அலையன்ஸ்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு இல்லை, அவர் ராகுல் காந்தியோட வாய்ஸ் தானங்க. அவரும் சொல்கிறாரு. அதை தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ நாட் இன் எ டே பட் ஒன் டே நேச்சுரலி அவங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ராகுல் காந்தியோடைய வாய்ஸாக தானே 100%ங்க. ஏங்க திமுகவோட கூட்டணி குறித்த மாறுபட்ட கருத்துக்களை அதுவும் ஒரு எம்பி ஒருவர் சொல்கிறாருன்னா அது ராகுல் காந்தியோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம்னா ஒன்று நமக்கு அரசியல் தெரியல, அல்லது நம்ம திமுகவோட கைக்கூலியாக இருக்கான்னு அர்த்தம். இது ராகுல் காந்தி இல்லைங்க, இது இவங்க தனிப்பட்ட கருத்து. அப்படி தானே உட்காந்து பேசுகிறானுங்க. அதாவது வந்து தன்னெஞ்சறிவது பொய் இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் நான் வள்ளுவேன். இவங்க ஒவ்வொருத்தரும் தன்னெஞ்சை தானே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தில் தனிப்பட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. இது புரிஞ்சுக்கணும். ஒன்று
உனக்கு அரசியல் தெரியல, அப்படி இல்லைன்னா நீ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறான்னு அர்த்தம். காசுக்கு கூறவன் தான் அப்படி பேசுவோம். தெரிய வேண்டியவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இப்போ காங்கிரஸினுடைய இந்த 28 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு விதமான சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இல்லைங்க, இது வந்து டிஎம்கேக்கு சக்ஸஸ்ங்க. இந்த கேமில் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸை சரண்டர் டு டிஎம்கேன்றதுல சந்தேகமே வேணாம். பெரிய பெரிய பேச்சை பேசிட்டு நீங்கள் 3 சீட்டு தான் கூட வாங்கியிருக்கீங்க. அதுலேயும் 3ல் ஸ்டாலின் உங்களை சுருக்கிட்டாரு. 30 வரைக்கும் மன்றாடி இருக்காங்க. 30 வந்துன்னா வெற்றின்னு கழிப்பில் கொண்டாடலான்னு பார்த்தாங்க. அந்த கழிப்பை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு அவர் ஸ்டாலின் உறுதியாக இருந்துட்டார். ப்ராக்டிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் மைண்டு கேமில் திமுக வென்று விட்டது. காங்கிரஸ் சரணாகதி அடைந்து விட்டது. இந்த அவமானத்தை அவங்க விழுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் சந்தேகமே வேணாம் அவங்களுக்கு. பட் இதுதான் பாலிடிக்ஸ். இது காங்கிரஸ் மேலே சொடாங்கரோட பேட்டி இல்லை சார், இப்போ காயப்பட்டவனுடைய பேட்டி, சொடாங்கருடைய பேட்டி, மாணிக்கம் தாக்கூருடைய ஸ்பீச், மாணிக்கம் தாக்கூர் விடியா இல்லை சார், சொடாங்கரோட பேட்டி காயப்பட்டவனுடைய பேட்டி. இல்லை நிச்சயமாக அந்த ஆங்கிளில் நம்ம பார்த்தாலும் கூட அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ராகுல் காந்தியினுடைய ஒரு பேச்சாக தான், அவங்களுடைய வாய்ஸாக தான் நம்ம. இது ராகுல் காந்தியின் தோல்வினா அவர் முன்னெடுத்தார் முயற்சியை சிஸ்டம் அலோவ் பண்ண மறுக்குது. பழம்பெருச்சாளிகளை விட மாட்டேன்றாங்க, வழி விட மாட்டேன்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை திமுக கூட்டணிகளும் தான் போகணும். அவர் அந்த பக்கம் போயிட்டாருங்க. அவர் திமுக பிரதிநிதியாக தானே பேசுகிறார். இந்த எம்எல்ஏ எங்களுக்கு நடுப்புற 13 எம்எல்ஏ திமுக வடைக்கொண்டுலாம் பேச ஆரம்பிச்சானுங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த பேச்செல்லாம் யார் கிளப்பி விட்றா? அது செய்யக்கூடியவங்க தான், பதவி வேணும்னு. அதனால தானே இந்த எம்எல்ஏ எம்பி எனக்கு வேண்டான்றாருல அவங்க. இன்னைக்கு ஒரு சாதாரண தொண்டனை, ஒரு டைப்பிஸ்டாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அவர் திலக், அவர் இன்னைக்கு எம்பி ஆக்க முடியுது. ஒரு தலித் கம்யூனிட்டியில் ஒரு மைனாரிட்டி கிறிஸ்டியன் தலித் அவர் எம்பி ஆக்க முடியுதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். திமுக நடக்குமா அது? நான் கேட்குறேன். அவர் ஒரு கிறிஸ்டினாக தான் கான்ஸ்டன்ட் இல்லைங்க, அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்ல மனிதருங்க. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ரொம்ப நல்ல மனிதர். இந்த பதவிக்கு அவர் தகுதியானவர். மகிழ்ச்சி. எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர், மகிழ்ச்சி. அவர் நேர்மையானவர், அவர் அறிவாளி, அவர் பேராசிரியர், படித்த பேராசிரியர், எல்லாம் கரெக்ட். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் அப்படி. அது வந்து விஜய் பக்கம் கிறிஸ்டியன் ஓட்ஸ் கன்சல்டேட் ஆகுதுன்றதை பிளாக் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. சும்மா ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. வேற யாருக்கு வந்து ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, மந்திரி, ஒரு சாமானிய எத்தனை பேருக்கு அந்த கட்சியில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க? நீங்கள் ரொம்ப கம்மி தானே. அஃப்கோர்ஸ் சல்மாவுக்கு கொடுத்தாரு ஸ்டாலின். அதே புள்ளியில காங்கிரஸுக்கு கொடுத்ததே நம்ம பார்க்கலாமா? இல்லை, காங்கிரஸுக்கு கொடுத்தது வந்து இப்போ இவர் வந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்தருக்கு கொடுத்ததை விட ராகுல் காந்தி திலக்கு கொடுத்தது தான் முக்கியமான விஷயம். அவங்கெல்லாம் சாமானிய குடும்பத்திலேருந்து வரவங்க. ஆகவே அவர் உண்மையிலேயே ஒரு ரீவாம்ப் பண்ணணும், ரீஜுனவேட் பண்ணணும், புத்துணர்ச்சி உண்டாக்கணும் காங்கிரஸுக்குன்னு அவர் முயற்சிக்கிறாரு. தன்னால் ஆன வரைக்கும் முயற்சிக்கிறாரு. காங்கிரஸோட உட்கட்டமைப்பு அதை எதிர்க்குது. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை செய்ய முடியல. அது வந்து பழம்பெருச்சாளிகளால் நிரம்பி வழிகிறது. அது இயற்கையாக தான் நடந்தால் வழி, அதுக்கெல்லாம் விடிவு காலம் கிடையாது. அதை நம்ம ஒன்றும் பேசவும் முடியாது. நமக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் போராடுறாரு, அவ்வளோதான். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி கிலோ.